தமிழ்நாடு உள்ளிட்ட 6 மாநிலங்களில் எஸ்ஐஆர் படிவத்தை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்த பணிகள் டிசம்பர் 4ஆம் தேதியுடன் முடிவடைய இருந்தது. ஆனால் விண்ணப்பங்கள் இன்னும் பெற வேண்டியிருந்ததால் காலக்கெடு நீட்டிக்கப்பட்டு எஸ்ஐஆர் பணி நடைபெற்று வந்தது. தேர்தல் ஆணையம் விதித்த இந்த காலக்கெடு இன்றுடன் முடிவடைய இருந்த நிலையில் இந்த அவகாசத்தை தேர்தல் ஆணையம் மேலும் 3 நாட்கள் நீட்டித்துள்ளது. இதேபோல் வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 16ஆம் தேதிக்கு பதில் டிசம்பர் 19ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பெயர் சேர்த்தல், நீக்கம் ஆகியவை மீதான பரிசீலனைகள் முடிந்து இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 14ஆம் தேதி வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எஸ்ஐஆர் விவகாரம் தொடர்பான வழக்கில் ஜனவரி மாதம் இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. எஸ்ஐஆர் விவகாரம் தொடர்பாக திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தன. எஸ்ஐஆர் பணிகள் நடக்கும் பிற மாநிலங்களில் இருந்தும் அரசியல் கட்சியினர், சமூக அமைப்பை சேர்ந்த பலர் மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். அண்மையில் இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் எஸ்ஐஆர் விவகாரத்தில் அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் விளம்பரம் தேடும் நோக்கில் மனு தாக்கல் செய்திருப்பதாக சந்தேகம் எழுகிறது என குற்றம் சாட்டியது. இதனிடையே இன்று இந்த மனுக்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஜனவரி இறுதியில் தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கு மேல் எந்த மனுக்களையும் அனுமதிக்க முடியாது என குறிப்பிட்ட நீதிபதிகள் தமிழ்நாடு, புதுச்சேரி அரசுகள் தாக்கல் செய்த மனுக்களை டிசம்பர் 17ஆம் தேதி விசாரிப்பதாக அறிவித்தனர்.